ஓகே. இப்போ வந்து எமோஷனலா சேடா, டிப்ரஸ்டா இருக்கீங்க. அதுலேருந்து எப்படி வெளிய வந்து ப்ரோ மாரி வேற லெவல் இருக்குது. எப்படி அந்த சேட், எமோஷனல், டிப்ரஷன் எல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு ஷார்ட் டைம்ல, லாங் டைம்ல ஹாப்பியா இருக்கிறது. எப்படி கிரேஸியா அந்த எமோஷனல் ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு வெறித்தனமா இந்த வீடியோல வெறித்தனமா சிம்பிளா பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்டிக் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் கிரேஸியா இருக்க போகுது. வீடியோல போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த மாரி பிரச்சனை வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. இங்க கேம் ப்ளே பண்றது என்னன்னா, நம்மளோட ஹார்மோன்ஸ் நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கும் சரி, சேடா இருக்கிறதுக்கும் சரி, இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகுறதுனால தான் நம்ம ஹாப்பியா, சேடா, டிப்ரஸ்டா இந்த மாதிரி எல்லாமுமா இருக்கும். இங்க கேம் பிளேயர் ஹார்மோன்ஸ். ஓகே, நான் இங்க வந்து கிரேஸியான விஷயத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கவர் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கிரேஸி. அதுக்கப்புறம் வந்து பிராக்டிக்கலான விஷயத்த எல்லாத்தையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க போய் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. என்னப்பா சொல்றேன்னா, எஸ், நீங்க ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப நாலேஜான பர்சன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்க வந்து ப்ராப்ளத்த சால்வ் பண்றீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்க வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் மத்தவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணீங்கன்னா, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டேட்ல இருக்கோம். நல்ல ஸ்டேட்ல இருந்தா தான் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். நம்ம நாலேஜான பர்சன். நம்மளுக்கு நம்ம நல்லா ப்ராப்ளத்த சால்வ் பண்றோம் அப்படின்ட்டு நம்மளுக்கே ஃபீல் ஆகும். இந்த மாரி எனக்கு வந்து நெறைய முறை ஃபீல் ஆயிருக்கு. நான் என்னோட பிஜி டிகிரி படிக்கும்போது ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். என்னோட செகண்ட் ஜாப் செய்யும்போது ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். அப்போலாம் எப்படி இருந்துச்சுன்னா, நானே சேடா இருந்தாலும் ஆ அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு கிரேஸியான ஒரு விஷயம் என்னன்னா, போய் பீப்பிள்க்கு அட்வைஸ் பண்ணுங்க. பட் பீப்பிள் வந்து பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லாத மாரி பார்த்து அட்வைஸ் பண்ணுங்க. இது வந்து சும்மா கிரேஸியான ஒரு விஷயம். இத ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ண. செகண்ட் பார்ப்போம். பவர்ஃபுல். அதுக்கப்புறம் பிராக்டிகலா வொர்க் அவுட் ஆகுற விஷயம் என்னன்னா, நீங்க வந்து சேடா, டிப்ரஸ்டா இருக்கும்போது ஒரு இடத்துல போய் உட்காராதீங்க. ஒரு இடத்துல அலோனா உட்காராதீங்க. இருட்டான ரூம்ல உட்காராதீங்க. தனியா உட்காரவே உட்காராதீங்க. எழுந்து நடக்க ஆரம்பிச்சுருங்க. ரன்னிங் போங்க, வாக்கிங் போங்க, எக்சர்சைஸ் செய்யுங்க. இந்த மாரி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு என்டார்பின்ஸ் அப்படின்ற ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். இது என்ன பண்ணும்னா, அட்ரினலின், கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன்ஸ் லெவல வந்து கம்மி பண்ணிரும். இந்த மாரி ஹார்மோன்ஸ் அட்ரினலின், கார்டிசோல் தான் நம்ம வந்து சேடா, டிப்ரஸ்டா, அலோனா, வெரி பேடா ஃபீல் பண்றதுக்கு காரணம். அதோட லெவல வந்து குறைச்சு விட்டுரும். இந்த மாரி ரன்னிங், வாக்கிங், எக்சர்சைஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னா, உங்களோட பாடியில வந்து பிளட் வந்து வேகமா ஃப்ளோ ஆகும். ஹார்ட் பீட் வந்து அதிகமாகும். பிளட் வந்து பம்ப் ஆகும். என்டார்பின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து ஃபீல் குட் ஹார்மோன். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல குடுக்குற ஹார்மோன். அது மட்டும் இல்லாம அந்த அட்ரினலின், கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் லெவல டவுனும் பண்ணி விட்டுரும். இதனால நீங்க சடனா அந்த பேட் டிப்ரஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ டூ எக்ஸசைஸ், வாக்கிங், ரன்னிங் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சீங்கன்னா, நீங்கள் அதுலேருந்து உடனே வெளியே வந்துடலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, பீப்புள் எல்லாருமே செய்வாங்க. பட் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அது என்னன்னா, நீங்கள் சேடா, டிப்ரெஸ்டா, ஒரியா இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, போய் மோட்டிவேஷனல் வீடியோ பாருங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேளுங்க. மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட் கேளுங்க. மோட்டிவேஷனல் ஆடியோ புக் கேளுங்க. மோட்டிவேஷனலா ஏதாவது கேளுங்கப்பா. இது வந்து எல்லாரும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. பட் எவ்ரி ஒன் டூயிங் திஸ் ஒன் திங் ஒன்லி. இந்த மாதிரி மோட்டிவேஷனலான வீடியோ, ஆடியோ கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஏகே இதுதான்ப்பா நீ. இப்போ ஏன் சேடா இருக்க? அப்படியெல்லாம் இருக்காத. போய் உன்னோட லைஃப்பை க்ரோ பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணு. சும்மாலாம் உட்காந்துட்டு இருக்காது அப்படின்ட்டு ஃபயர் பண்ணிரும். நீங்கள் ராக்கெட் மாதிரி போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது கேட்க கிரேஸியாக இருந்தாலும் ஓகேங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு விஷயம். நான் மோஸ்ட் ஆஃப் டைம் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். மற்ற விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகுது இல்லையோ, இது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு அழகா பொறுமையாக கேட்டு ஃபயர் ஆயிருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற டீப்பான டிசைரை எடுத்துகிட்டு வந்து வெளியே விட்டுரும். அதுக்கப்புறம் உங்களை யாருமே தடுக்க முடியாது. போய்கிட்டே இருக்கலாம். எந்த சேடாக இருந்தாலும் அந்த பக்கம் போயிடும். ஓகே, இந்த வீடியோ வந்து நார்மலான என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், நார்மலான வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். நீங்க சேடா இருக்கும்போது, டிப்ரஸ்டா இருக்கும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து நார்மலா விட்டுருங்க. நீங்க இந்த மாதிரி சேடா, டிப்ரஸ்டா, ஒரியா இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, நீங்க போய் ஏதாச்சும் ஒரு ஓகேனா டாஸ்க் அத செய்ய ஆரம்பிச்சிருங்க. அது வந்து உங்களையே மறக்க வைக்கிற மாரி, நீங்க இருக்கிற ஸ்டேட்டையே மறக்க வைக்கிற மாரியான ஒரு விஷயத்த செய்யுங்க. அது வந்து மூவி பார்க்கறதா இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறதா இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதா இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு கால் பண்ணி ஒரு கேங்கா பேசிட்டு இருக்கிறதா இருக்கலாம், இல்லைனா வெளியில போய் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லைனா கம்முனு இழுத்து போட்டு தூங்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயம் வேணா செய்யுங்க. அந்த விஷயம் நீங்க இருக்கிற ஸ்டேட்டையே மறக்கிற அளவுக்கு இருக்கணும். நீங்க ஒரு 4, 5 மணி நேரம் அந்த நான் என்ன நான் என்ன சேடா இருக்கேன் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் அதை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களையே மறக்க வைக்கும் ஒரு சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா, யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் அவுட் ஃப்ரம் தட் பேட்
அதுக்கப்புறம் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற ஒரு கிரேசியான விஷயம் என்னென்னா, பில்ட் 10x ஃபாஸ்டர் அக்செப்டன்ஸ். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்மளோட மைண்ட் வந்து சீக்கிரமாக ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. மெதுவாக ஸ்லோவாக அக்செப்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களை வந்து யாராச்சும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 வீக், 1 மந்த், 3 மந்த், 1 இயர் உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வருவீங்க. இந்த இடத்துல தான் நான் வந்து 10x ஃபாஸ்டர் அக்செப்டன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுவேன். அதாச்சும் என்னென்னா, எவ்வளோ பெரிய சேடான வரியான விஷயமா இருந்தாலும் நான் வேகமாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டே போயிடுவேன். ஓகே, நடந்துருச்சு, இதுதான் விஷயம், ஒன்று அதை அக்செப்ட் பண்ணு, இல்லை அதை சால்வ் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். மோஸ்ட்லி இந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆக முடியும். அப்படின்னா அந்த விஷயத்தை 10x ஃபாஸ்டராக அக்செப்ட் பண்ணிடுங்க. இல்லை அந்த விஷயத்தை சால்வ் பண்ணால் தான் என்னால் வந்து அதில் மூவ் ஆகும்னா அதை போய் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சம் கேஸஸில் நம்மளால் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, உங்களை யாராச்சும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்ட்டு, அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாது. அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணி தான் போகணும். அது வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி வேகமாக 10x ஃபாஸ்டராக எல்லா சிச்சுவேஷனில் அக்செப்ட் பண்ணுங்கள். 1 மந்த் ஆகுது அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறதுனா, ஒரே நாளில் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிடுங்க. ஓகே, இது நடந்துருச்சு, இது ஆயிடுச்சு, நான் வந்து இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு தோணிடுச்சு. இந்த மாதிரி என்ன விஷயம் இருந்தாலும் சீக்கிரமாக அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஓகே, இப்போ நான் என்ன செய்ய முடியும், இப்போ ஆக்ஷனபிளாக என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு பார்த்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்லோவாக அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக அதுலேருந்து வெளியேறுவீங்க. 10x ஃபாஸ்டராக அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிங்கன்னா 10x ஃபாஸ்டர் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சிம்பிள். அதுக்கப்புறம் ஒரு சில டைம் வந்து எக்ஸ்ட்ரீம் சேட் டிப்ரெஷனில் இருக்கும். அவ்வளோதாண்டா, வாழ்க்கையே கப்பல் கவுந்துருச்சா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, அந்த டைமில் உங்கள் வாழ்க்கையிலே இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. அதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ட்ரை பண்ணாத ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. இத்தனை நாள் நீங்கள் பார்த்து பயந்த ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. இதுவரை வாழ்க்கையில் செய்யலான்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. அந்த விஷயத்தை செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருதோ இல்லையோ, அந்த விஷயம் வியர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆகுவீங்க பாருங்கள். ஒரு பக்காவான ஸ்டேட் உங்களுக்குள்ளே பில்ட் ஆகும் பாருங்கள். ஒரு பக்காவான கான்ஃபிடென்ஸ், அது அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யுங்க. திடீர்னு க்ரௌடில் போய் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை க்ரௌடில் ஒரு சாங் பாடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா திடீர்னு ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நான் சொன்னது ரொம்ப கிரேசியான டிஃப்ரெண்ட்டான இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணாத விஷயத்த செஞ்சிங்கன்னா சத்தியமாக நீங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். நீங்கள் வந்து நீங்களே வியர்டாக ஃபீல் ஆவீங்க. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆவீங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் சேடில் இருந்தீங்கன்னா, நீங்கள் இதுவரை வாழ்க்கையில் செய்யாத ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைச்ச விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப கிரேசியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபயராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி செய்யுங்க பாருங்களேன். உங்களுக்குள் பில்ட் ஆகும் கான்ஃபிடென்ஸை ஒரு 100 பேர் கோடாரி எடுத்துகிட்டு வந்து வெட்டினாலும் உடையாது. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பீப்புளால் சேடாக டிப்ரெஸ்டாக வரியாகிறீங்கன்னா, அவாய்ட் தட் பீப்புள்ஸ். இந்த மாதிரி பீப்புள் வந்து யாராக வேணா இருக்கலாம். உங்களோட பாஸாக இருக்கலாம், உங்களோட லவ்வராக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவாக இருக்கலாம். உங்களை யார் டிப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்கள எலிமினேட் பண்ணுங்கள். அவாய்ட் பீப்புள் ஹூ ஆர் மேக்கிங் யூ அன்ஹாப்பி. அவங்க தேவையில்லை. எலிமினேட் தெம். அந்த மாதிரி ஸ்டூப்பிடான யாராச்சும் பீப்புள் உங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஸ்டூப்பிடை எலிமினேட் பண்ணுங்க. இது சம் கேஸஸில் நடக்கும். அந்த கேஸஸ்லையும் அவங்கள எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வேறு லெவலில் வெறித்தனமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம்லாம் என்னென்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலும் இந்த மாதிரி எமோஷன் சேட்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த கற்றுக்கிற விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ எடிட்டிங்லாம் கற்றுக்கிறீங்கன்னா, அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் வேறு லெவல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை கற்றுக்கிறதுனாலும் அதுலேருந்து வெளியே வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது உங்களோட சேட் எமோஷன்லேருந்து வெளியே வர. நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு உங்களோட ஹார்மோன் லெவலை வேறு லெவல் கண்ட்ரோல் பண்ணி ஹாப்பியாக இருங்க. அந்த சேட் எமோஷன்லாம் தூக்கி பக்கத்து வீட்டு குப்பை தொட்டியில் இருந்துச்சுன்னா போட்டு வந்து ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட நேம் வந்து ஏகே. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். போய் சில் பண்ணுங்கள்.